காலையில 5 மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா நெவர். தினமும் இந்த சம்மர் வெக்கேஷனில் இந்த குட்டீஸ்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெயிலை விட இது ரொம்ப கொடுமையாக இருக்கே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டு வந்துடுச்சு. அவங்களும் கிளம்பி எல்லாருமே ரெடியாகி ஸ்கூல் போயிட்டாங்க. பட் ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி அலோனாக ஃபீல் ஆகுது. அவங்க இல்லாமல் ரொம்ப அதாகுது. எப்போ ஸ்கூல் போவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் போனதுக்கப்புறம் அவங்க ஞாபகமாகவே இருக்கு எப்போ வருவாங்க. உங்களுக்கு இது மாதிரி குட்டீஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? யாருக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிஜமாகவே எப்போ வருவாங்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. காலையில 5 மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா நெவர். தினமும் இந்த சம்மர் வெக்கேஷனில் இந்த குட்டீஸ்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெயிலை விட இது ரொம்ப கொடுமையாக இருக்கே அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் ஸ்கூல் ரீஓப்பன் டேட்டு வந்துடுச்சு. அவங்களும் கிளம்பி எல்லாருமே ரெடியாகி ஸ்கூல் போயிட்டாங்க. பட் ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி அலோனாக ஃபீல் ஆகுது. அவங்க இல்லாமல் ரொம்ப அதாகுது. எப்போ ஸ்கூல் போவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் போனதுக்கப்புறம் அவங்க ஞாபகமாகவே இருக்கு எப்போ வருவாங்க. உங்களுக்கு இது மாதிரி குட்டீஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? யாருக்கெல்லாம் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிஜமாகவே எப்போ வருவாங்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது.